இதான் ரயில்வே மியூசியம் என்ட்ரன்ஸு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 15 ருபீஸ், அடல்ட்ஸ்க்கு 40 ருபீஸ் இருக்கும் டிக்கெட் ப்ரைஸ். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எதுவும். லோக்கல் ட்ரெயின் பார்த்துட்ருக்கோம். இது பார்க்கறதுக்கு ஊட்டி ட்ரெயின் மாதிரியே இருக்குது. பார்க்கறதுக்கு எல்லாமே ட்ரெயின் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் கிட்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி ஓடிட்டு இருக்க ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து ஊட்டியில் இருக்க ட்ரெயின் மாதிரி இருக்குது. வாங்க செக் பண்ணலாம். இப்படியே காட்டுற வாங்க. ஊட்டி ட்ரெயின். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. 1965 செகண்ட் கிளாஸ் இயர். இது வந்து வுட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கதவு. செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து டாய் ட்ரெயின். இது எவ்ரி 1 ஹவருக்கு எடுப்பாங்க. கரெக்டாக டைமிங் போனால் எடுத்துருவாங்க. இது எல்லோரும் ஏறலாம், கிட்ஸ் ஏறலாம், பெரியவங்களும் ஏறலாம். இதில் ட்ராவல் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு. இது டோட்டலாக அந்த மியூசியம் சுற்றிட்டு வரும், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாருமே பார்த்துட்டு வரலாம். இந்த ட்ரெயின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. எந்த காலத்துக்கு தெரியல, பெரிய பெரிய டயரோட இருக்குது. மேலே செக் பண்ணி பார்ப்போம். எல்லாம் உடஞ்சிருக்கு. இன்ஜின் ஆக்சுவலாக அது குட்டி ட்ரெயின் எங்கே நிற்குது, ரெட் லைட் போட்டால் நிற்குது, க்ரீன் லைட் போனால் மூவ் ஆகுது. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபேமிலியோட போனீங்க, கிட்ஸை கூட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின் வந்துடுச்சு பார்த்தியா? ட்ரெயின் நிற்கிற பிளாட்ஃபார்ம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி இந்த மியூசியமில் இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். குட்ஸ் ಬಾಂಬೆ ಮೆಟ್ರೋ ಅಪ್ಪತ್ತಿಗ 18th century 1800 ಅದೇ ಎಲ್ಲ ಮಾರ್ನಿಂಗ್ ನೈಟ್ 1400
ஓப்பன் க்ளோஸ். பாம்பேக்கும் மெட்ராஸ்க்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போல. ட்ரெயினா எவ்வளோ பேர் டயர்? இது வரும், புகை வரும். பிளேயிங் ஏரியா, கிட்ஸ் பிளேயிங் ஏரியா புதுசாக அது கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் மொபைலில் ஷூட் பண்ணதில் எல்லாமே நல்லா கவர் பண்ண முடியல. நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.